அந்த மாதிரி தான் அவங்க வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ப்ளைனாக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் தான் பார்த்துருக்கோம். எக்ஸ்பிளனேஷனுக்கு வருவாங்களா ஆள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது. இது கூட தான் நல்லாயிருக்கு. வால் ஃபுல்லு இந்த என்ன கோத்ரேஜ் இந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு அதில் செட் உனக்கு உள்ள தூங்கிட்டேன், அதனால எனக்கு தெரியல. நான் எடுக்கலன்னு சொன்னேன் ஃப்ரிட்ஜு. எதுவுமே இல்லாம இருக்குது. என்னப்பா டிசைன்ல அது பாத்தீங்கன்னா இந்த ஹைட்டு தான் இருக்கு. நான் டபுள் டோரா கேட்டேன், டபுள் டோர் இல்லைன்ட்டாங்க. அந்த ஸ்டிக்கர்லாம் அப்படியே இருக்கட்டுமே, விடுங்களேன், நான் விழாம இருக்கும் எனக்கு. ஏன்னா என் பொண்ணு சும்மா இருக்க மாட்டா, சும்மா இழுப்பா தொப்புன்னு வந்து ட்ரே வந்து விழும். அப்படி உடஞ்சது தான் அது எல்லாமே. ஏன்னா நாங்கள் துடைக்க தந்தா கூட தொடச்சி எடுத்துக்குவோம். இது வாரண்டி கார்டுக்கு. ஓ அப்படிங்களா, சரி ரைட். அப்போ நான் பிச்சிருங்க. சரி ஓகே. கன்வெர்ட்டபிள் வந்து இங்க வரும்க்கா. நார்மலா 1 2 3 நம்பர் வந்துரும். கன்வெர்ட்டபிள் பண்றப்போ நீ 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சீங்கன்னா இந்த லைட் இருக்கு. தனியா இருக்குங்களா, சேர்ந்திருக்கு, தனியா இருக்கு. இந்த லைட் இருக்கும்போது நம்ம கன்வெர்ட்ல இருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் நார்மலா வேணும்னா மறுபடியும் ஒரு 3 செகண்ட் பிரஸ் பண்ணி பிடிச்சீங்கன்னா நார்மல் மோட் இந்த லைட் இருக்கு. ஓ நார்மல் மோட்னா அந்த 5 லைட் எரியும். 5 லைட்ல 5ல ஏதா ஒன்னு எரியும். ஓ அதான் நார்மல். 1 2 3 அந்த கவுண்டிங் நம்பர்ஸ் மாதிரி 1 2 3 4 அந்த மாதிரி. அதே மாதிரி இது வந்து இருக்கா, இது கீழ இருக்க ஃப்ரிட்ஜிக்கா, இது வந்து மேல இருக்க கண்ட்ரோல். இது கீழ ஃப்ரிட்ஜ் கண்ட்ரோல். அதே மாதிரி ஹலோ गाइस, வெல்கம் டு டிக்டாக் கிசிகா சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் விட்டு வரும்போது வெளியில் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி என்னடா இது பெரிய பாக்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா பழைய ஃப்ரிட்ஜ் வந்து ஹாலில் இருந்துச்சு. ஓஹோ, அப்போ வந்து ஃப்ரிட்ஜ் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓஹோ, அப்போ இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் வந்து போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து எங்கள் அம்மா பாட்டி தான் போயிருந்தாங்க. பட் எங்கள் பாட்டி வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க, ஓகே டிவி எடுக்கலான்னு சொல்லிட்டு போகலான்ட்டு. பட் வந்து அம்மா அவங்க எடுக்கலை, ரொம்ப ரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து ஓகே நம்ம ஃப்ரிட்ஜ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் எடுத்திருக்காங்க. இப்போ உள்ள எப்படி இருக்குன்னு நான் கூட இன்னும் பார்க்கல. அதான் எங்கள் அம்மா வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. சரி வாங்க பார்க்கலாம். உள்ள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அந்த இது அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் சம்திங் நிற்கிற மாதிரி வைக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப நிறைய ஸ்டாண்ட் இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனால் 5 ஸ்டாண்ட் இருக்குது. 5 தானா 4. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கிறதுக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க, இது வந்து ஒரு பக்கம், இதுக்கு மேலே ஒரு பக்கம் இருக்குது. ஆக்சுவலி இங்கே கூட வந்து எதை வேணால் வச்சுக்கலாம். அண்ட் இங்கேயும் வச்சுருக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப். இவங்க வந்து ஸ்டிக்கர் போட்டு வச்சு வச்சுருக்காங்க, அது பிரிக்கக்கூடாதுன்ட்டாங்க எங்கள் அம்மா. இங்கே வந்து ஃப்ரீசர், இது வந்து ஃப்ரீசர். நம்ம வந்து இந்த ஃப்ரீசரில் இங்கே ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஐஸ் தண்ணி ஊற்றி ஐஸ் க்யூப் போட்டு வச்சுக்கலாம். அது வச்சுருக்காங்க. இது நல்லா இது அது கூட வச்சலாம். ஸோ இதுதான் டிவி மாடல், ஃப்ரிட்ஜ் மாடல். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிராண்டு எல்ஜி. இது வந்து
சாரி கஷ்டப்பா சொல்லிட்டேன். எல்ஜி வந்து பழைய பிராண்ட் தான். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஸ்மார்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டியும் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவும் யூஸ் பண்ணல, படிக்கலை, இது வரைக்கும் தான் படித்தேன். இந்த டிசைன்ஸ்லாம் இருந்தால் இன்னும் பிடிச்சிருக்கும். ஆக்சுவலாக எனக்கு 18% தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த கலர்லாம் அவ்வளோவா நல்லா இல்லை. அதில் வந்து கலர் இல்லை, இருந்தது இந்த ஒரு கலர் தான், நியூ மாடலுன்னு சொன்னாங்க. அதனால வந்து சரி நம்மளுக்கும் ஃப்ரிட்ஜு இல்லை, ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு பிளேஸ் இல்லை, அதனால சரி நம்ம இதுவே எடுத்துக்குவோம், வாங்கி வேணா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிட்ஜு புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கள் பாப்பாக்கே தெரியாது, எனக்கே தெரியாது நம்ம இன்னைக்கு ஃப்ரிட்ஜு எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா டிவி எடுக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுனால நான் போனேன். அப்புறம் சரி அவங்களுக்கு அது டிவி எடுக்க முடியல, அதுக்கப்புறம் சரி நம்ம ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாதே மேலு, ஏன்னா அது போகும்போது வரும்போது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்படி இருக்கிறது வந்து லைஃப் வரும். பழைய ஃப்ரிட்ஜு வந்து நாங்கள் வெளியே போட்டிருக்கோம், வாங்க அதை காட்டுறேன். இதுதான் எங்கள் பழைய ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் சில ஐட்டம்லாம். இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரேஜு. ஏன்னா ஃப்ரிட்ஜு சரியில்லாததுனால வந்து நாங்கள் எதுவுமே வாங்கி வைக்கிறதில்ல. டொமேட்டோலாம் கூட நாங்கள் வெளியே தான் வச்சு யூஸ் பண்ணுறோம். வாட்ரு, தண்ணி, ஜூஸு, இந்த முட்டை, பூவு, இதுக்காக மட்டும்தான் இது இவ்வளோ நாளாக யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப வருஷமாக இந்த ஃப்ரிட்ஜு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். 12 வருஷமாக நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜு ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இது வரைக்கும் வந்தது கிடையாது. அதனால தான் எல்ஜியே திருப்பி நான் சூஸ் பண்ணேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உண்டான வீடியோ இதுதான். ஓகே, பாய். மறக்காம நம்ம சேனலை லைக் போட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அது எங்கே வாங்குறது? டார்லிங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஆனால் இது எனக்கு வந்து 100% பிடிக்கும். டிசைன் என்னன்னா கூட எனக்கு கீழே தான்